மண்டல குழு தலைவர் திரு நேதாஜி கணேசன், வார்டன் 38. வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, வணக்கத்துக்குரிய துணை மேயர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களே, ஆளுங்கட்சி தலைவர்களே மற்றும் நிலைக்குழு தலைவர்களே, மண்டல குழு தலைவர்களே, என்னை போன மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, டிக்வா புயல் என்ன செய்யும் என்ற சூழ்நிலை இருந்த பொழுது பெருநகர சென்னை மாநகராட்சியை பார்த்து பயந்து ஓடிய இந்த டிக்வா புயல் மண்டல 4 15 வார்டுகள் அடங்கிய மண்டல 4 ஒரு சில 3 வார்டுகள் தவிர மற்ற எந்த வார்டுகளிலும் மழை நீர் நிற்காதவாறு அதிகாரிகளும் முனைப்போடு வேலை செய்து மின் மோட்டார்களை அமைத்து, குறிப்பாக என்னுடைய வார்டு 38 மின் மோட்டாரை பயன்படுத்தாத சூழ்நிலையில் ஒரு தண்ணி கூட இல்லாமல் செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் வடசென்னையின் காவலர் அருமை அண்ணன் PK சேகர்பாபு அவர்களுக்கும் மற்றும் ஆணையர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மண்டல 4 சார்பில் 38 வட்ட மாமன்ற உறுப்பினர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 4 வார்டு 39 டோல்கேட் சுங்கச்சாவடி பேருந்து நிலையம் வணக்கத்துடைய மேயர் அவர்கள் 2025 நிதியாண்டில் அறிவித்தார்கள். இதனால் வரை வார்டு 39 உள்ள பேருந்து நிலையம் பணி தொடங்கப்படவில்லை. பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நவீன முறையில் தரம் உயர்த்தி மேல்கூரை மாற்றி டோல்கேட் சுங்கச்சாவடி பேருந்து நிலையம் அமைத்தரப்படுமா என்பதை வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மண்டலம் 4 வார்டு 39 உள்ள சுங்கச்சாவடி பேருந்து நிலையம் மேம்படுத்தப்படும் என்று 2025-26 ஆண்டு நிதிநிலை அறிவிப்பு எண் 38 தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணி ரூபாய் 2.05 கோடி மதிப்பீட்டில் ஒப்பந்ததாரர் திருவாரர் வேல் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் மேற்கொள்ள 17/6/2025 அன்று பணி ஆணை வழங்கப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. இப்பணி பிப்ரவரி 2026க்குள் முடிக்கப்படும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.